அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, கடன் தொல்லை அதிகமாக இருக்கின்றதா? பணவரவு குறைவாக இருக்கின்றதா? வரக்கூடிய பணமும் அதிகமாக செலவாகி கொண்டே இருக்கின்றதா? அதுவும் விரய செலவு அதிகமாக வருகின்றதா? கவலை வேண்டாம். நாளை பங்குனி பௌர்ணமி. நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை வாசலுக்கு வெளியே நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு பண வரவு அதிகரிக்கும், சுபிட்சம் உண்டாகும். சூட்சமத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓர் அறிவிப்பு. ஏப்ரல் 20ஆம் தேதி அட்சய திருதியை நன்னாள். அந்நாளில் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து அன்னை கமலாத்மிகா தேவியினுடைய தாந்திரிக உபாசனை ஆடியோ மெசேஜ் மூலமாக 11 பாடங்களாக சொல்லித்தரப்போகின்றேன். விரதம் கிடையாது, பூஜை கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. நான் சொல்லும் தாந்திரிகங்களை நீங்கள் பின்பற்றும் பொழுது அஷ்டலட்சுமி தேவிகளின் பரிபூர்ணமான அருளால் கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அற்புத உபாசனை பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்சய தேதியின் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை செய்ய வேண்டிய நாள் 1/4/2026 பங்குனி 18 புதன்கிழமை அன்று பௌர்ணமி நாள் மாலை 7 மணிக்கு மேல் இந்த சூட்சமத்தை செய்யணும். என்ன செய்யணும்? உங்கள் வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர், அது எந்த டம்ளராக இருந்தாலும் சரி, கண்ணாடி டம்ளர் அல்லது சில்வர் டம்ளர், எந்த டம்ளராக இருந்தாலும் சரி, அந்த டம்ளரில் சுத்தமான தண்ணீர், அந்த தண்ணீரில் 3 நாணயங்கள் போடணும். அது 1 ரூபாய் நாணயமோ, 5 ரூபாய் நாணயமோ, 10 ரூபாய் நாணயமோ, ஏதாவது ஒரு நாணயங்கள், மொத்தம் 3 நாணயங்கள் அதில் போடணும். வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் உங்கள் நாட்டில் என்ன நாணயம் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து 2ஆக அறுத்து 2 பக்கமும் குங்குமம் தடவி அந்த டம்ளருக்கு கீழே வச்சிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டம்ளரில் தண்ணீர், அதில் காசு, டம்ளருக்கு வெளியே எலுமிச்சை பழத்தை அறுத்து டம்ளருக்கு 2 பக்கமும் அதை வச்சு விட்ருங்க. சரிங்களா? வச்சுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. இரவு முழுவதும் நிலவு வெளிச்சத்தில் அது அப்படியே இருக்கட்டும். இதை மொட்டை மாடியில் செய்கிறதுனாலும் செய்யலாம். வாசலுக்கு வெளியே வைக்க இடம்ல சாமி, நான் மாடியில் வைக்கட்டுமானா தாராளமாக வைக்கலாம். இரவு முழுவதும் நிலவு வெளிச்சத்தில் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலை நீங்கள் எழுந்தவுடன் குளித்துவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வீட்டுக்கு திருஷ்டி கழிச்சு தூக்கி போட்டுருங்க. திருஷ்டி தோஷம் அத்தனை விலகி ஓடும். அந்த டம்ளர் தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க. நேர்மறையான சக்திகள் வீட்டுக்குள் ஈர்க்கப்படும். அந்த காசை எடுத்து பீரோவில் போட்டு வைங்க. பணம் சேமிப்பாக தங்கும். இந்த எளிய பங்குனி பௌர்ணமி நிலவு சூட்சமத்தை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் பணவரவு ஏற்பட்டு சுபிட்சம் உண்டாகும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு அன்பு வேண்டுகோள். நாளை பங்குனி உத்திரம், பங்குனி பௌர்ணமி. எங்களது அன்னசேவா குழு மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். மோர் தானம் செய்யறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு பங்களிப்பு தந்து முருகப்பெருமான் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழ உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு அழைக்கின்றேன். டிஸ்பிளேல எனது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது. மனமிருந்தால் உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.